ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷ்விகா குக்கிங். இன்றைக்கி நாம் ஈஸியான ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். முதல்ல நாம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை நீக்கி எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பவுடராக அரைச்சிக்காமல் கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நமக்கு இந்த கடலை கட்லெட்டில் மாட்டும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் ப்ரெட்டை இந்த மாதிரி தண்ணியில் முக்கி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் கோதுமை ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒட்டை பிழிஞ்சு இதையும் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நாம் ஒரு கை நிறைய கொத்தமல்லியை க்ளீன் பண்ணிவிட்டு அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். கட்லெட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து நாம் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நாம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா எடுத்து பொரிச்சிடலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். அப்படி எண்ணெய் வேண்டான்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் பொரிச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சேர்த்துருக்க அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.